வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய் பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 6ஆம் பாகம். இந்த நிகழ்ச்சியினை விவசாயிகள் கேட்டு அதிகப்படியான ரசாயன உர பயன்பாட்டினை தவிர்த்து சமச்சீர் உர மேலாண்மையை செயல்படுத்தி மாற்று உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் உர செலவுகளை குறைத்து மகசூலையும் பெருக்கலாம், மண் வளத்தையும் காக்கலாம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் மண்புழு உரம் உற்பத்தி, அங்கக விவசாயத்தில் அதன் பங்கு, பயன்பாடுகள் மற்றும் நன்மைகள் குறித்து நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் செங்கல்பட்டு மாவட்ட வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் திரு முருகன் அவர்கள். உடன் உரையாடுபவர்கள் மத்திய அரசு நிறுவனமான மദ്രാஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை முதன்மை மேலாளர் திரு பி குமரேசன் அவர்கள் மற்றும் திரு சசிகுமார் மற்றும் நமது அண்ணா பல்கலைக்கழக ஊடக அறிவியல் துறை மாணவிகள் சந்தியா, சிவசங்கரி. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், இந்த மண்புழு உரத்தோட முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா சார்? அதாவது நம்ம இயற்கை விவசாயத்தில் முதல் படின்னு சொன்னால் மண்புழு உரம் தாங்க. உரத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் நம்மளால் பண்ண முடியல. ஆக்சுவலாக விவசாயிகளுக்கு செடிகளுக்கு மேலே வரக்கூடிய பூச்சி நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய இயற்கையில் தொழில்நுட்பம் இருக்குது. இந்த மண்ணில் போடக்கூடிய அடி உரம்னு சொல்லக்கூடிய இடத்துல நம்ம ரசாயனம் தவிர்த்து இயற்கை விவசாயத்தில் இயற்கை உரங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அந்தளவுக்கு நம்ம இயற்கை சாணம் தான் மெயினாக நம்ம சொல்கிறோம். இயற்கை விவசாயத்தில் அடி உரமாக சாணம் தான் சொல்லுவோம். பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து கடந்த 100 ஆண்டுகளாக அதுதான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி திடீர்னு விவசாயிகளை நம்ம இயற்கை விவசாயத்துக்கு போங்கன்னு சொல்கிறோம். ஃபெர்டிலைசர் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு போக சொல்லும்போது விவசாயிகளை வெறும் சாணத்தை மட்டும் போட ரெடியாக இருக்காங்க. ஒரு சராசரியாக ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு அடி உரமாக போடணும். 5 டன் 5000 கிலோ சாணத்தை போட சொல்லுவோம். 5000 கிலோ சாணம் வேணும். ஒரு விவசாயி ஒரு 4 ஏக்கர் வச்சுக்கினா 20000 கிலோ வேணும். 20000 கிலோ அவர் சாத்தியமட்டது. அவர்கிட்ட அந்தளவுக்கு மாடு வச்சு பண்ண முடியாதுங்க. ஸோ அதனால தான் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வகைகள், தானிய வகைகளை மதிப்பூட்டப்பட்ட பொருள் பண்ணுற மாதிரி சாணத்தை ஒரு மதிப்பூட்டப்பட்ட பொருளாக பண்ணி அதோட சத்து மிகுந்த ஒரு பொருளாக மாற்றி மண்ணில் கொடுக்கும்போது அதோட குவான்டிட்டி குறைக்கணுங்கிறதுக்காக தான் மண்புழு உரங்கிற கான்செப்டை உள்ளே வருதுங்க. அதாவது மண்புழு உரம் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்ல, ஒரு ஏக்கருக்கு 5 டன் மக்கான சாணம் கொடுக்கும்போது இதே சாணத்தை வச்சு மண்புழு உரம் தயாரித்து நீங்கள் மண்ணுக்கு போட்டிங்கன்னா 1 டன் போட்டால் போதும். ஸோ 5 மடங்கு போட வேண்டிய இடத்துல 1 மடங்கு போட்டால் போதும், நம்ம குறைச்சிக்கலாம். அந்த 5 மடங்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இந்த 1 டன்லேயே கிடைச்சிடும். ஸோ அதனால் நம்ம அடி உரங்கிற கேட்டகரியில் இந்த மண்புழு உரம் தான் முதன்மையாக இயற்கை விவசாயத்தில் இருக்குதுங்க. இது போட்டால் ஒழிய நம்ம நியூட்ரியன் சப்ளிமெண்ட், அதாவது சத்தை நம்ம நிவர்த்தி செய்ய முடியாதுங்க. பழங்காலத்தில் எல்லாருமே வெறும் சாணத்தை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைய காலகட்டத்தில் கால்நடை எண்ணிக்கை குறைவாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் இருக்கக்கூடிய சாணத்தை மதிப்பூட்டப்பட்ட பொருளாக மாற்றி வயலுக்கு போடுறதுனால மண் வளம் மேம்படுது. சார், இந்த மண்புழு உரம் விவசாயிகளுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது சார்? மண்புழு உரம் எதுக்கு ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா, ஒன்றாவது இயற்கை இடுபொருள், அடி உரமும் கொடுக்கக்கூடிய ஒரு இடுபொருள். இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு மெயினாக பார்த்திங்கன்னா, பேரூட்ட சத்துக்களான தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது தலைச்சத்துனா 1% 1.5% வரைக்கும் இருக்கும். மணிச்சத்துனா 0.5 to 1% இருக்கும். சாம்பல் சத்துனா 0.1 0.6 வரைக்கும் இருக்கும். இந்த பேரூட்ட சத்துக்கள் இருக்குதுங்க. நுண்ணூட்ட சத்துக்களை கொஞ்சம் குறைந்த அளவு கந்தகம் இருக்கும், சல்பர் இருக்கும், கால்சியம் இருக்குது, மெக்னீஸ் கொஞ்சம் குறைந்த அளவு இருக்கும். ஸோ சத்துக்கள் ஒன்று சப்ளிமெண்ட் பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நுண்ணுயிர்கள், மைக்ரோப்ஸ் சொல்லக்கூடியது, நன்மை நுண்ணுயிர்கள் அளவும் அதில் இருக்குது. அதை மண்ணில் போடுறதா மண்ணில் பெருகுது ஒன்று. இதை மண்புழு உரத்தை வயலில் போடுவதனால மண்ணில் ஒரு பொலபொலப்பு தன்மை கிரியேட் பண்ணும். பண்ணால் தான் சாயில் ஏரியேஷன் சொல்லுவோம். ஒரு காற்றோட்டம் உள்ளே இருந்தால் தான் அதில் இருக்கிற வேர்களும் உள்ள மண்ணில் இருக்கிற வேர்கள் சுவாசிக்கும். வேர்கள் சுவாசித்தான் நிறைய வேர்கள் உள்ளே படர்ந்து போகும். வேர்கள் எந்த அளவுக்கு நிறைய வேர்கள் சல்லி வேர்கள் போதும் அந்தளவுக்கு நியூட்ரியன் சக் பண்ணி செடி வளரும். ஸோ அதனால் மண்ணில் ஒரு காற்றோட்டத்தை கிரியேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மழை தண்ணி சேமித்து வைக்கும். மெயினாக
வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம், நீர்பிடிப்பு தன்மையை அதிகப்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மண் புழுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான நொதிகள், அதாவது growth ஹார்மோன் சொல்லுவோம், ஆக்சின் சைட்டோகைன்னு சொல்லக்கூடிய ஒரு growth ஹார்மோன் இருக்குது, அந்த புழு உடம்புல இருக்குது. அந்த புழு உடம்புல இருக்கிறத அந்த புழக்கையில் அப்படியே வருதுனால அதுவுமே வந்து வயலுக்கு போடும்போது அது ஒரு டானிக் தான். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் ஒரு தொழிலாக மேற்கொண்டு பண்ணால் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகளை ஒருங்கிணைச்சு பண்ணும்போது சுற்றுப்புற சூழலையும் நம்மளால் வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த மண்புழு உரங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க பவுடர் மாதிரி இருக்குன்னு நினைப்பாங்க. பவுடர் மாதிரி இல்லைங்க, இது புழக்க மாதிரி இருக்கணும். எப்படி ஆட்டாம் புழக்க கொஞ்சம் பெரிய சைஸுக்கு மாதிரி சின்னதாக டீ தூள் மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு டீ தூள் மாதிரி பவுடராக இருக்கக்கூடாது. அதான் நம்ம போடக்கூடிய கழிவுகள், சாணம், இலை தலைகள், காய்கறிகளை சாப்பிட்டுட்டு அந்த புழுக்கள் உடம்புல செரிக்கப்பட்டு அதோட புழக்கியாக தள்ளுறதா மண்புழு உரம். அது குறையாக இருந்தால் தான் ஒரிஜினல் மண்புழு உரம். பவுடர் மாதிரி டீ தூள் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து அடல்ட்ரேஸ் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம மிளகாய் செடிக்கெல்லாம் வந்து அந்த குருணை மருந்து போடுறாங்களே அந்த மாதிரி இருக்கணும் வரீங்க. குருணை மருந்து அளவுக்கு சைஸ் இருக்குது, இன்னும் சின்னதாக தான் இருக்கும். பட் பவுடர் டீ தூள் மாதிரி இருக்காது, நைஸாக இருக்கக்கூடாது, சின்ன குறையாக இருக்கும். பட் அதை தொட்டால் உடையும், அப்படி தான் இருக்குங்க. சரி, இந்த மண்புழு உரம் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறதுங்க? அதாவது மண்புழு உரம் வந்து 3 மெத்தடில் உற்பத்தி பண்ணலாங்க. ஒன்று குவியல் முறை வைப்பாங்க, அதாவது பூமிக்கு மேலே வந்து அந்த சாணத்தை குவிச்சு வச்சு பண்ணுறது ஒரு முறை, குவியல் முறை. ரெண்டாவது வந்து குழி முறைன்னு சொல்லுவாங்க, கீழே வந்து பூமியில் வந்து தொட்டி மாதிரி மண்ணில் குழி எடுத்து பண்ணலாம் ஒரு முறை. மூன்றாவது முறை வந்து தொட்டி முறைன்னு சொல்லுவோம், பூமிக்கு மேலே வந்து தொட்டி மாதிரி சிமெண்ட்டு காங்கிரீட் தொட்டி கட்டி பண்ணலாம். 3 முறையில் பண்ணலாம். இந்த 3 முறையிலுமே எது சால சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டி முறை தான் பெட்டர் உங்களுக்கு வந்து. நான் பூமியில் செய்யக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கான டைமுக்கு தண்ணி விடலாம், இதை விடலாம், புழு வந்து வேறு இடத்துக்கு மண்ணில் போயிடும், புழு ஒரு இடத்துல நிற்காது. குவியல் முறையில் பார்த்திங்கன்னா குவியல் முறை எங்கே சக்ஸஸ்னால் யார் ஆர்கானிக் ஃபார்மிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வயலில் புழுக்கெல்லாம் நிறைய இருக்குதுங்கிற இடத்துல வந்து குவியல் முறை போனால் புழு ஒரே இடத்துல இருக்கும், இல்லைன்னா புழு இறத்தடி வேற எங்கேயே போயிடும். தொட்டி முறையில் புழு எங்கேயுமே போகாது, ஒரே இடத்துல இருக்கும். ஸோ அந்த தொட்டியோட சைஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அகலம், நீளம் வந்து 3 மீட்டர், அதாவது 10 அடி, 10க்கு 3 அடி, உயரம் 3 அடிங்கிறதுல ஒரு கல்ல செங்கல் வச்சு சிம்பிளான ஒரு தொட்டி கட்டிக்கலாம். வெளிப்பக்கம் இது பூச வேண்டிய அவசியம் இல்லை, உள்பக்கம் பூசிடணும், கீழே பாட்டம் வந்து பூசிடணும். பாட்டம் சைடில் ஒரு ஸ்லோப் வைக்கணும், 1% ஸ்லோப் வைக்கணும். எக்ஸஸாக மழை வந்துடுச்சு தண்ணி ஊற்றிட்டாங்கன்னு வெளியில் வர்றதுக்கு ஒரு 1 ரூபி காயின்ஸ் வச்சு ஒரு அவுட்புட் வைக்கணும், ஒரு அவுட்லெட் வச்சுட்டு அதில் ஒரு மெஸ்ஸு மாதிரி வச்சுருந்தாலும் புழு வெளியே வந்துடும். வச்சு விட்டு தொட்டி ரெடி ஆச்சுன்னா தொட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து இதை உற்பத்தி பண்ணலாம். இப்போ இந்த மண்புழு உரத்துக்கு வந்து மூலப்பொருட்கள் சாணம்னு சொன்னீங்க, இது சாணம் மட்டுமே பயன்படுத்தணுமா இல்லை வேறு மூலப்பொருட்கள் இருக்குங்களா? இதுக்கு நிறையா மூலப்பொருள் இருக்குங்க. சாணம் தான் மெஜாரிட்டி 70%. எங்கெங்கெல்லாம் மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறீங்களோ நிறைய இடத்துல 100% சாணத்தையே போடுவாங்க. அதில் வந்து சத்துக்கள் கம்மியாக இருக்கும். சத்துக்கள் அதிகம் வேணும்னா 70%. நான் சொல்லக்கூடிய தொட்டி சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் கழிவுகள் போடலாம். ஸோ 1.5 டன் கழிவுகள் போடும்போது அதில் 70% சாணம் இருக்கும், மீதி 30% வந்து இலை தலைகள், மாடு சாப்பிட்டு போட்ட வைக்கோல், வேறு வேப்ப மரத்தால் கொட்டி இருக்குது. இதில் ஆலமரத்தையில் அரச மரத்தையில் மட்டும் அதில் போடக்கூடாதுங்க. அது லீஃப் வந்து திக்காக இருக்கிறதுனால புழு வந்து கடிக்காது. மீதி எந்த தலை வயலில் களை எடுத்து நிறைய வெளியில் கொட்டுவோம், அந்த களையை மக்க வச்சு போடலாம். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து இந்த கருக்கா தவிடு, இந்த பிளான்ட் டெப்ரிஸ் வேஸ்ட், என்னென்ன காய்கறிகள் கிச்சனில் வேஸ்ட்டான காய்கறிகள் இதெல்லாமே 30%ங்க, 70% சாணம். இது இந்த ரேஷியோவில் தான் உள்ளே நம்ம தொட்டிக்களை போடணும். இதை போடும்போது ஒரு ப்ரீகாஷன் என்ன பார்த்திங்கன்னா, இந்த சாணத்துலேருந்து வரும்போது கிராமத்து தொட்டியில் இந்த பீங்கான்லாம் இருக்கும், உள்ள எருக்குழியில் பீங்கான் இருக்கும், இந்த பாக்கு கவர் இருக்கும், பாலித்தீன் கவருக்கு இதெல்லாம் எடுத்துடணும். பர்டிகுலராக குச்சி இருந்தாலும் குச்சியை எடுத்துடணும், கட்டி எரு வந்து பவுடர் தூளாக பண்ணி போடணும். மெயினாக பீங்கான்லாம் பார்த்துக்கோங்க, பீங்கான் கண்ணாடி பீஸ் இங்கே இருந்துச்சுன்னா புழுக்களை உள்ளே நெண்டி போகும்போது வயிற்று அறுத்து இறந்துடும். இது இல்லாமல் பார்த்து மிக்ஸ் பண்ணி போடலாம். இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுல என்னென்ன மூலப்பொருளுங்கிறது விரிவாக சொன்னீங்க ஐயா. இதில் வந்து மண்புழு வந்து நம்ம எங்கேருந்து கிடைக்குங்க? உரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு மண்புழு வந்து எங்கேருந்து வாங்கணும், இல்லை நம்ம தோட்டத்திலிருந்தே எடுத்துக்கலாமா? அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். அதாவது மண்புழு ஒரு 400 வகையான மண்புழு இருக்குங்க. நம்ம வந்து 2 வகையான புழுக்களை தான் நம்ம வந்து மேக்ஸிமம் ப்ரொமோட் பண்ணுறோம். ஒன்று ஆப்ரிக்கன் புழுன்னு சொல்லுவோம், ஈடர்லஸ் ஈஜினியான்னு சொல்லுவோம். அது வந்து நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண புழு தான். இப்போ இந்தியாவில் ஃபுல்லாக கமர்ஷியல் கல்டிவேஷனில் வந்து அந்த புழு தான் இருக்குதுங்க. ஏன்னா அந்த புழு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது, சீக்கிரம் சாப்பிட்டு கழிவுகளுக்கு வெளியே தள்ளணும். இது ஒன்று ஆப்ரிக்கன் புழு. இன்னொன்று வந்து நம்ம பூமியில் இருக்கக்கூடிய எங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய நாட்டுப்புழுக்கள்.
இது வந்து பெரியானிக்ஸ் எக்ஸவேட்டஸ்ன்னு சொல்லுவோம் அந்த புழுக்கள். இந்த புழு ரொம்ப சின்னதாக இருக்கும், ஈட்டிங் கெப்பாசிட்டி பார்த்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. 2 வகை புழு. இது எல்லா இந்தியாவில் பார்த்திங்கன்னா அனைத்து வேளாண்மை அறிவியல் நிலையங்கள், வேளாண் பல்கலைக்கழகங்கள், சக்ஸஸ்ஃபுல் வெர்மி கம்போஸ் பண்ணுற ஃபார்மர்கிட்டலாம் வந்து புழுக்கள் இருக்குதுங்க. 1 கிலோ புழு வந்து 400லேருந்து 800 வரைக்கும் விற்கிறாங்க மார்க்கெட்டில். 1 கிலோ புழு வாங்கிக்கலாம். இப்போ சப்போஸ் நாட்டு புழு நம்ம இயற்கை விவசாயம் 10 வருஷம் பண்ணிகிட்ருக்குறோம், நம்ம வயல்லேயே நாக்கு பூச்சின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா கிணத்துலேருந்து பம்ப் செட் வந்து தொட்டியில் ஊற்றி நீங்கள் வயலில் போடுறதுலாம் தொட்டி பக்கத்தில் ஆல்வேஸ் வெட்டாகவே இருக்கும். அதுமாதிரி இடத்த தேர்வு செய்து 1 சதுர மீட்டருக்கு உங்களுக்கு வந்து மம்முட்டியில் 1 ஜான் வரை மண்ணை நல்லா லூஸாக வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு அதில் வந்து பச்சை சாணம், ஒரு 10 கிலோ பச்சை சாணத்தை வந்து அந்த மண்ணை வெட்டி விட்ட இடத்துல மேலே சாணத்தை வந்து கொலன்னு ஸ்லரி மாதிரி கலந்து தெளிச்சிட்டு அது மேலே 1 கிலோ வெல்லத்தை வந்து தண்ணியில் நினச்சி அதே சாணத்து மேலே விட்டுட்டு ஒரு ஈரக்கோணி சணல் கோணி இப்போ எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா 1 சதுர மீட்டரை ஒரு 1 வீக் 10 டேஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் புழு இருந்தால் கூட அந்த ஸ்மெல்லுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும். வந்துட்டு அந்த சாக்கை பிடிச்சி 10 டேஸ் கழிச்சு அப்படி தூக்குனிங்கன்னா அந்த சாக்கில் உள்பாக்க வந்து அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் புழுலாம். அந்த புழு எடுத்து நீங்கள் தொட்டிக்கு போட்டுக்கலாம். இது வந்து பாரம்பரிய இயற்கையாக உங்கள் வயலில் எடுக்கிறது. அப்பயும் 10 டேஸ் ஆச்சு 50 டேஸ் வரலன்னா 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்கள் வயலில் புழு இல்லைன்னு அர்த்தம். வெளியில் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ அப்போ வந்து நம்மளோட வயல் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதாவது கண்டிப்பாக புழு இருந்தே சந்தோஷம். இப்போ அதில் வந்து இப்போ ஆப்பிரிக்கன் புழுன்னு சொன்னீங்க, அந்த புழுவை பயன்படுத்துறது வந்து அதிகமான மண்புழு உற்பத்திக்கு பயன்பளிக்கும். இது வந்து இயற்கையாக இருக்கிற புழுகள் வந்து கொஞ்சம் உற்பத்தி கம்மியாக இருக்கும். என்னென்னா டியூரேஷன் தாங்க. இப்போ நார்மலாக மண்புழு உற்பத்தி பண்ணுறது 90 நாள் உற்பத்தி பண்ணலாம் நம்ம சொல்கிறோம். ஆப்பிரிக்கன் புழு போட்டால் பெரிய புழு போட்டால் 90 நாள் வந்துடும். இதே நாட்டு புழுக்கள் போட்டாக்க 90 120 நாள் 110 நாள் ஆகும். இன்னும் ஏன்னா சின்ன சைஸாக இருக்கும்போது ஈட்டிங் அப்போ ஸ்லோவாக தான் இருக்கும். அதுதான் ஒழிஞ்சு வேறு ஒன்றும் இல்லைங்க. சத்துக்கள்லாம் எல்லாமே சேமாக தான் இருக்குது உங்களுக்கு வந்து. ஸோ இந்த தொட்டியில் நம்ம சொன்ன மாதிரி இந்த தொட்டி சைஸுக்கு இந்த கழிவுகள் கொட்டிடுற 70% சாணம், மீதி 30% இதர கழிவுகள் போட்டு தொட்டியோட 3 அடி உயரம்னு சொன்னேன், அதில் 2.25 அடி வரைக்கும் இந்த கழிவுகளை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சிடுறீங்க. இந்த பூவாளி இந்த ஊசில் எடுத்து தண்ணி தெளிக்கலாம். தெளிச்சுட்டு 5 டேஸ்க்கு அப்படியே தண்ணி தெளிச்சு மட்டும் வச்சுருக்கணும். தண்ணி வந்து கீழே வந்து அந்த ஓட்டை வழியாக வெளியில் வருது அவுட்லெட்டுனா பெட் எல்லாமே வெட்டாகிடுச்சின்னு அர்த்தம். ஒரு 3-5 டேஸ்க்கு வெட்டாக வச்சுருக்கணும். 6th டே தான் புழு அதுக்குள்ளே விடணுங்க. அது எவ்வளோ, அதாவது ஒரு இப்போ நீங்கள் 3 மீட்டர் நீளமும் 1 மீட்டர் அகலமும் உள்ள தொட்டியில் மண்புழு உரம் உற்பத்தி பண்ணலான்னு சொன்னீங்க. எவ்வளோ புழுக்கள் அதில் விடணும், அது எவ்வளோ நாளில் அது வந்து உற்பத்தி பண்ணுங்க? அந்த தொட்டி சைஸ் பற்றி பிரச்சனை இல்லைங்க. 1 டன் கழிவுக்கு 2 கிலோ புழு. கழிவுகள் எவ்வளோ போடுறோமா, நான் சொன்னேன் 3 மீட்ரு லென்த்து 1 மீட்ரு அகலம் உயரம் 1 மீட்டரு 1.5 டன் வருதுன்னா 1.5 டன்னுக்கு 3 கிலோ புழு விடணும். அந்த புழுங்கிறது 1 கிலோங்கிறது முழுக்க புழுவே 1 கிலோ இருக்காதுங்க. அவங்க கொடுக்குறாங்களே உங்களுக்கு வாங்குகிற இடத்துல ஒரு 700 கிராம் தான் புழு இருக்கும். 300 கிராம்ஸ் வந்து பில்லர் மெட்டீரியல் அந்த எருதாக இருக்குங்க. நிறைய வருஷம் சண்டை போடுவாங்க, 1 கிலோவும் புழுவாக வேணும். நம்ம கறி கடையில் வாங்கினா எப்படி இருக்கும், 1 கிலோ மீட்டாக இருக்கிற 1 கிலோ புழு நம்ம அப்படி கொடுக்க மாட்டாங்க. சர்வே ஆகாது, இறந்து பேர் நீ எடுத்து அந்த இடத்த வரதுக்குள்ளே. நான் அதை புரிஞ்சுக்கணும் விவசாயிகள். சார், இந்த ஆப்பிரிக்கன் புழுக்கள் நம்ம நிலத்துக்கு தகுந்ததாக இருக்குமா சார்? அதாவது இந்த புழுக்கள் வந்து நம்ம நாட்டு புழுவை கம்பேர் பண்ணால் இந்த புழுக்கள் மண்ணில் பெருசாக போய் சர்வே ஆகாது. மண் வந்து உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதில் சின்ன நெண்டி தான் நம்ம நாட்டு புழுகள் இருக்கும். இந்த புழு வந்து சொஃபஸ்டிகேட்டடான புழு, வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண புழு. கொஞ்சம் அதை லூஸாக நம்ம பெட்டு வந்து லூஸாக இருக்குங்களா, அங்கே குயிக்காக சாப்பிடும். நம்ம பர்பஸ் என்னென்னா மண்புழு உரம் உற்பத்தி பண்ணணும். நாட்டு புழு எல்லோரும் கிடைச்சா நாட்டு புழு போடுறது ரொம்ப மிகச்சிறந்தது இல்லைன்னு சொல்லிங்க. எல்லாருக்கும் நாட்டு புழு கிடைக்காது. அதனால தான் இந்த ஆப்பிரிக்கன் புழுவுக்கு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை வருது. இந்த புழு எடுத்து நம்ம வயலில் போட்டு மல்டிப்ளை பண்ணலான்னா மல்டிப்ளை பண்ணாதுங்க, அதிகம் ஆகாதுங்க, சர்வே ஆகாதுங்க. இந்த மாதிரி இதெல்லாம் தான் வந்து நிறையா வருங்க. நம்ம பர்பஸு சீக்கிரம் குயிக்காக சாப்பிட்டுட்டு கழிவுகள் தள்ளணும், அந்த உரத்தை எடுத்து வயலுக்கு போகணுங்கிற கான்செப்ட் இந்த புழு கொண்டு வரோம். நம்ம வயல்லே விட்டு கொண்டு வரணும் அப்படின்னா நாட்டு புழுக்கள் நிறைய இனப்பரிவர்த்தனை பண்ணி வயலில் விட்டுறணும். சார், 1.5 டன்னுக்கு 3 கிலோ புழுக்கள் போடலாம்னு சொல்கிறீங்க. இந்த புழுக்கள் வந்து 90 நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் இனப்பெருக்கம் ஆகுமா சார்? ஒரு 3 கிலோ புழு போட்டாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் கடைசி எடுக்கும்போது 4.5 கிலோ 1.5 கிலோ புழு அதிகமாக இருக்குது, குட்டி போட்டிருக்கோம், வந்திருக்கேன் 90 டேஸ் வரும்போது. ஸோ நம்ம கழிவுகளை விட்டுன்னு நான் சொன்னேன் 5 நாள் இந்த கழிவுகளை விட்டு தண்ணி தெளிச்சுட்டு 6ஆவது புழுக்களை விடுறீங்க. விட்டுட்டு அந்த மேலே அந்த தொட்டி மேலே வந்து ஏதாச்சும் சணல் கோணிப்பை, ஈர கோணிப்பை இல்லை தென்னங்கீத்து
மறைவை மேலே வந்து டாப்பை மூடி வச்சிட்டிங்கன்னா சூரிய ஒளி முடிஞ்ச அளவுக்கு வெளிச்சம் படாது இருந்தால் புழு ஆக்டிவாக மேலே சாப்பிட்டுட்ருக்கேன். மேல் லேயர் சாப்பிட்றோம், அடுத்த லேயர் அடுத்த கீழே சாப்பிட்டுட்டே தான் போகும் நமக்கு. நீங்கள் தொட்டி திறந்து வச்சிங்கன்னா வெளிச்சத்தில் தான் மேல் லேயரும் பெருசாக சாப்பிடாதுங்க, உள்ளே தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் மேலே டார்க்காக வச்சுருங்க. ஆல்டர்னேட் டேஸ் வந்து தண்ணி மட்டும் அந்த தெளிச்சிட்டே வாங்க. 90 டேஸில் உங்களுக்கு டோட்டலே ஃபுட் அந்த ஃபுல்லாக சாப்பிட்ரு உங்களுக்கு வந்து. அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி புழு எடுக்கிறது, இப்போ 3 கிலோ விட்டேன், ஒரு 4.5 கிலோ வந்திருக்குன்னு சொல்கிறது. அந்த புழு எடுக்கணும் இல்லைங்க, அதுக்கு அந்த பெட்டு இருக்குது இல்லைங்க, அந்த பெட்டு மேலே ஒரு ஜானுக்கு வந்து கையில் பறித்து ஒரு கிரிக்கெட் பால் சைஸ் வைக்கிற சைஸில் பச்சை சாணத்தை கிரிக்கெட் பால் மாதிரி உருண்டை பிடிச்சி அந்த குழியில் வச்சுட்டு மேலே மூடிட்டுருணும். ஒரு 5 இடத்துல அந்த தொட்டியில் வச்சுட்டிங்கன்னா அடுத்த 24 ஹவர்ஸ் அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் இருக்கிற 90% புழு வந்து இந்த பச்சை சாண பந்துக்குள்ளே வந்துடும். அப்போ அந்த எந்த இடத்துல வச்சா உங்களுக்கு தெரியும். அதை அப்படியே சாண பந்து எடுத்து ஒரு பக்கெட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா புழு எல்லாமே 90% ஆரோஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மீதுக்கிற எரு வந்து மம்முட்டியை போட்டு நீங்கள் அள்ளி வயலுக்கு எடுத்து போயிடலாம். சார், இவ்வளோ நேரம் சிறப்பாக சொன்னீங்க மண்புழு ஹார்வெஸ்டிங் பற்றி. இப்போ இந்த மண்புழு உரத்தை எந்தெந்த மாதிரியான பயிர் வகைகளுக்கு நம்ம பயன்படுத்தலாம் சார்? பூமியில் விளைவிக்கக்கூடிய அனைத்து பயிர்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. நெல் பயிராக இருந்தாலும் சரிங்க, நிலக்கடலையாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, வாழையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு காய்கறி செடிகள், மரப்பயிர்கள், பழங்கள், பூச்செடி எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்கலாங்க. எல்லாமே இது அடி உரமாக தான் கொடுக்குறோம். நம்ம மண்புழு உரத்தை அடி உரமாக தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்கலாம். இந்த மண்புழு உரம் எவ்வளோ கொடுக்கலாம்? வேறு உரங்களோடு கலந்து பயன்படுத்தலாமா சார்? இந்த உரங்களோட வந்து ரசாயன உரங்கள் கலக்கக்கூடாதுங்க. மண்புழு உரம் கொடுத்தா மண்புழு கொடுக்கலாம். மண்புழு உரத்தோட வேறு ஏதாச்சும் நம்ம அரசு துறையில் கொடுக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய அசோஸ்பைன்லாம், பாஸ்பா பாக்டீரியா, வேப்பம் புண்ணாக்கு, இது மாதிரி இயற்கை இடுபொருள் எதாக இருந்தாலும் கலந்து நம்ம கொடுக்கலாம். ரசாயன உரங்களும் வேறு எதுவுமே வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கலந்துடக்கூடாது. ஒன்று, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நெல் பயிர் பண்ணுறாருன்னா 1 ஏக்கருக்கு அடி உரமாக வந்து பார்த்திங்கன்னா 2000 கிலோ கொடுக்கணும். நெல்லுக்கு, வாழைக்கு, நெல், வாழை, கரும்பு, இது 3மே வந்து இந்த அதிக தண்ணி எடுத்து வளரக்கூடிய பயிருங்க. ஓராண்டு பயிரில் ஒரு நெல் மட்டும் தான் வயசு கம்மி. அதனால் ஒரு அடி உரம் வந்து 2000 கிலோ கொடுக்கணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து கிழங்கு வகைகள் இருக்குது, வரவள்ளி கிழங்கு இருக்குது, இந்த சேனக்கிழங்கு இருக்குது, இது மாதிரி மஞ்சள் மாதிரி இருக்குது, இது மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 டன் 1 ஏக்கருக்கு. இந்த காய்கறிகள் இருந்தால் 1 டன்னுங்க. இப்போ உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, எள், இது மாதிரி கேட்டகரி இருந்தால் 600 கிலோ 1 ஏக்கருக்கு கொடுக்கலாங்க. சப்போஸ் மரப்பயிர்கள் இருக்குது, தென்னை மரக்குன்னா ஒரு மரத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை 10 கிலோ கொடுக்கலாம். பூச்செடிகள், வீட்டில் காய்கறி தோட்டங்களுக்குன்னா ஒரு செடிக்கு வந்து 1/2 kg 3 months இன்டர்வலில் கொடுக்கலாம். இதை மட்டுமே கொடுத்தாவே செடிக்கு தேவையான சத்துக்கள் சப்ளை ஆயிருங்க. பட் பயிருக்கு பயிர் ஏன் மாத்திரம்னா ஒவ்வொரு பயிருக்கும் இந்த நியூட்ரியன் ரெக்யர்மெண்ட் இருக்குது, சத்துக்கள் தேவைன்னு இருக்குது. அதுக்கு தகுந்த நம்ம கொடுக்கணும். இதில் சொன்ன மாதிரி இந்த ரேஷியோவில் நம்ம கொடுக்கலாங்க. சிறப்பாக சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த மண்புழு உரத்தோட வேப்பம் புண்ணாக்கு கலந்து வைக்கலான்னு சொல்லிட்டு. வேப்பம் புண்ணாக்குங்கிறது கசப்பான தன்மை உள்ளது. இப்போ அந்த புழுக்கள் வந்து எதுவும் இறந்து போயிடாது. புழு எடுத்துகிட்டு உரம் தானே கொடுக்குறீங்க நீங்கள்? இல்லை, அதில் இப்போ கொஞ்சம் புழு 2 ரீஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா? 1-2 இருக்கேன், ஒன்றும் ஆகாதுங்க. இது நம்ம வந்து என்ன டோஸ் சொல்கிறேன், நான் கம்மியாக சொல்கிறேன். இதை நான் எதுக்கு வேப்பம் புண்ணாக்கு சொன்னால், இந்த வெறும் மண்புழு உரத்தை போடுறதோட ஆரோஸ் பண்ண மண்புழு உரத்தை உடனே வயலேருந்தால் போட்டுடலாம். இல்லைன்னா ஒரு கோணி பையில் ஸ்டோர் பண்ணி நிழலில் ஸ்டோர் பண்ண, வெயில்லையோ ஓப்பன் ஃபீல்ட்லேயே வச்சிங்கன்னா அதில் வந்து நிறைய நியூட்ரியன் எவாபரேட் ஆகும், லாஸ் ஆகுங்க. ஒன்று இந்த உரத்தை இன்னும் ஊட்டமேற்றி கொடுத்தா எப்படி சத்து மிகுந்த ஒரு 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 மண்புழு உரமாக கொடுக்கலான்னா, நாங்கள் அந்த கேவிக்கு ஆர்கானிக் கோல்டுன்னு ஒரு பிராண்ட் வச்சுருக்கிறோம். அதாவது இந்த மண்புழு உரத்தோட இன்னும் நான் சொல்லக்கூடிய 4-5 பொருட்கள். கோகோ பிட்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தென்னை நார் கழி உரம்னு சொல்லுவாங்க. இது 100 கிலோ வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் 100 கிலோ வந்து கோகோ பிட்டு தென்னை நார் கழி உரம். அதில் 25 கிலோ வேப்பம் புண்ணாக்கு. நான் சொல்கிறேன் 4% பற்றி கம்மியாக தான் சொல்கிறேன். 25 கிலோ வேப்பம் புண்ணாக்கு ஒன்று கொடுக்குறோம். அதில் அதை அசோஸ்பேரில் 1 கிலோ, ரைசோபியா 1 கிலோ, அப்புறம் வந்து பேசிலஸ்ன்னு சப்டில் சூடோமோனஸ் சொல்லுவாங்க, இது 1 கிலோ. இதெல்லாம் கலந்த கலவையாக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வயலை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து இது மூலம் எந்த பூஞ்சானங்களும் உள்ளே போகாது. நல்ல என்ரிச்சுடு வெர்மி கம்போஸ்ட்டு. இதை தான் வெளிநாட்டில் சிங்கப்பூர், மலேசியாவில் இந்த க்ரீன் ஹவுஸில் பண்ணுறதுலாம் வந்து 1 கிலோ, அதாவது 25 கிலோ பேக் வந்து 4000 rupees. இது 25 கிலோ பேக் வந்து 4000 rupees. அதர் பக்கத்து இது நாடுகளில் நம்ம பண்ணிங்கன்னா 25 ரூபா 1 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. இதுதான் கேவிக்கு ஆர்கானிக் கோல்டு. இதை நாங்கள் நிறைய ப்ரொமோட் பண்ணுறோம். நாங்கள் இதில் ஒன்று நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்க அவசியம் இல்லை. இந்த ரேஷியோ சொல்லிடுறோம். நீங்களே வாங்கி மிக்ஸ் பண்ணி வயலுக்கு போட்டிங்கன்னு வச்சுங்களேன், நீர்ப்பிடிப்பு தன்மையாக அதிகம், மேலே சத்துக்களும் கொடுத்தணும், நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுறோம், நுண்ணுயிர்களும் உள்ள சப்ளை ஆயிரும். உங்களுக்கு வந்து எந்த பூஞ்சானங்களும் வராது. அதுதான் என்ரிச்சுடு அதை ஊட்டமேற்றி மண்புழு உரம்னு சொல்கிறது நாங்கள்.
சரிங்க சார். இதில் மண்புழு உரத்தை உற்பத்தி ஆகிறதுக்கு எவ்வளோ செலவு ஆகுங்க? 1 கிலோ உற்பத்தி பண்ண 3000 ரூபா செலவாகுங்க. அது என்னென்னா இது இன்க்ளூடிங் இந்த லேபர் சார்ஜஸ்ஸு, புழு, அந்த சாணம் உங்கள்கிட்ட இருந்தால் ஃப்ரீ, இல்லைனா வெளியில் வாங்கணும் இல்லைங்க. இந்த சாணமும் சேர்த்து பண்ணுறதா 3 ரூபா 50 காசு ஆகுங்க நார்மலாக அந்த ப்ரைஸு. நீங்கள் மார்க்கெட்டில் 10 ருபீஸ் வரைக்கும் நார்மலாக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் விற்கிறாங்க. ப்ரைவேட் பார்ட்டிஸும் 20 ருபீஸ் வரைக்கும் விற்கிறாங்க. இன்னொன்று, இந்த ஒரு 1.5 டன்னு இந்த குழியில் போடுறீங்கன்னா எவ்வளோ உற்பத்தி திறன் வரும்னு தெரிஞ்சுக்கணும். விவசாயி 1 டன்னு போட்டால் 1 டன்னே உரம் நினச்சிட்டு இருப்பார். 1 டன் வராது. 1 டன் கழிவுகள் கொட்டினா 650 கிலோ 700 கிலோ மேக்ஸிமம் வரும். அதுக்கு மேலே வந்துடாது, கீழே குறையிறது கூட வாய்ப்பு. 600 கிலோ கீழேயும் குறையாது. ஸோ 1 கிலோ நம்ம வந்து கழிவுகள் போட்டிங்கன்னா 650 700 கிலோ வந்து மண்புழு உரமாக நமக்கு கிடைக்கும். அதை கால்குலேட் பண்ணி தான் வயலுக்கு எடுக்கணும் நீங்கள். இப்போ இது வந்து விவசாயியே மண்புழு உரம் உற்பத்தி பண்ணணுமா, இல்லை மண்புழுங்கிற உரங்கள் வெளியில் கிடைக்குதுங்களா? அதாவது மண்புழு உரங்கள் விவசாயிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன தற்சார்பு விவசாயத்தில் மண்புழு உரம் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டால் தாங்க அவங்களுக்கு வருமானம், அது செலவு குறைவு. இப்போ நம்ம ஒரு விவசாயி வந்து நான் ஒரு காய்கறி பேருக்கு 1 டன் போட சொல்கிறேன். 1 டன் வந்து எங்கள் கேவிக்கு வேணால் 10,000 ரூபா. விவசாயி என்ன பண்ணுவார், 10,000க்கு போடணுமா, 2 மூட்டை காம்ப்ளெக்ஸ் உரம் வாங்கி போட்டுருவேன், 2000 முடிச்சுன்னு நினைப்பார். அதனால் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மாடு வச்சுருப்பாங்க. மாடு வச்சு சாணத்தை மண்புழு உரமாக மாற்றி, இதில் செலவு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. மாடு இருந்தால் சாணமே ஃப்ரீ உங்களுக்கு. வந்து மண்புழு மட்டும் ஒரு முறை வாங்கிட்டிங்கன்னா போதும். மண்புழு உரம் மாற்றி போட்டிங்கன்னா தான் பெட்டரு. வெளியில் காசு கொடுத்து வாங்கினீங்கன்னா வந்து செலவு அதிகம். யார் வெளியில் வாங்கினா எமர்ஜென்சி 100 கிலோ வேணும், 50 கிலோ வேணும், ரூப் டாப் கார்டன் மாடி தோட்ட காய்கறி வச்சுக்கிறாங்க, சின்ன சின்ன செடி, அவங்க மட்டும் அதை வாங்கிக்கலாம். லார்ஜ் குவான்டிட்டி நம்ம வேணுங்கிறீங்களா ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணோம். மார்க்கெட்லேயே அவைலபிள். இது எங்கள் செங்கல்பட்டு மாவட்ட கேவிக்கையில் கூட எங்களுக்கு மண்புழு உரம் வந்து விற்பனைக்கு இருக்குது. 10 ரூபா ரேட்டில் விற்றுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. சார், மண்புழு உரம் வெளியில் வாங்குறத விட விவசாயியை உற்பத்தி பண்ணுறது தான் லாபம்னு சொன்னீங்க. இது நம்ம மண்புழு நம்ம உற்பத்தி தனியாக பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்களா, இல்லை நம்மளே அது உற்பத்தி பண்ணால் விவசாயிகளுக்கு லாபமாக இருக்குமா? அது கேவிக்கு நிலையங்களில் மேக்ஸிமம் வந்து புழுக்கள் கொடுக்குறாங்க, விற்பனை பண்ணுறாங்க. அது இல்லாமல் இந்த மண்புழு தொழில் முனைவோர் நிறைய பேர் உருவாக்கியிருக்கிறோம். நாங்கள் கூட இந்த நம்ம செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாலாஜா பக்கத்தில் ஒரு விவசாயி உருவாக்கியிருக்கிறோம், பரமன் சொல்லிட்டு. அவரும் பண்ணுறாரு. அவங்ககிட்டலாம் புழு வாங்கலாம். ஒரே சோர்ஸ் எல்லாருக்கும் புழு கிடைக்காது, எங்கெங்கெல்லாம் கிடைக்கிறத பண்ணிக்கலாம். எல்லாமே ஆப்ரிக்கன் புழு தான் மேக்ஸிமம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து. இதை சப்போஸ் வந்து நம்ம மண்புழு உரம் உற்பத்தி பண்ணுறேன், அவங்க தொட்டிலே கிடைக்கும், அடுத்தடுத்து ஜென்ரேஷன் எடுத்துக்கலாங்க. சப்போஸ் எனக்கு புழு மட்டும் உற்பத்தி பண்ணி விற்கணும், மார்க்கெட்டிங் பண்ணணும் எய்ம் தான், நல்ல ஜாப் அது. அதுக்கு வந்து அதிகம் தேவையில்லைங்க. இந்த தொட்டியோட 3 அடி உயரம்னு சொன்னேன், அதில் 1.5 அடி உயரம் தான் போதும் தொட்டி சைஸு. அந்த புழு மட்டும் உற்பத்தி பண்ணுறதா கழிவுகள் எதுவும் பெருசாக போட வேண்டாம், வெறும் சாணம் மட்டும் போட்டால் போதும். போட்டுட்டு அதில் புழு விட்டுட்டிங்கன்னா 60 டேஸில் நீங்கள் அப்பப்போ புழு வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆர்வஸ் பண்ணிக்கணும். எல்லா புழுவும் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியாது. அப்பப்போ கொஞ்சம் சாண உருண்டை வச்சு புழு எடுத்து விற்றுக்கலாம். நீங்கள் ஒன்று பண்ணலாம். இல்லை இன்னும் ஒரே டைம் பண்ணணும்னா பானை இருக்குல்லைங்க, மண் பானை ஒரு 2 கிலோ அரிசி வேகிற மாதிரி இந்த கோயிலில் திருவிழாக்கில் பொங்கல் வைப்போம், பெரிய பானை. அது மாதிரி பேனை ஒரு 10 பானை 20 பானை வச்சுட்டு மரத்துக்கடியில் ஒரு செட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒவ்வொரு பானைக்குள்ளேயும் வந்து 10 கிலோ எருவை கொட்டிட்டு ஒரு பானைக்கு ஒரு 25 புழுக்களை மட்டும் எள்ளி உள்ளே விட்டுட்டு தண்ணி மட்டும் தெளிச்சிக்கிட்டு மேலே வந்து அந்த கோணிப்பை சாக்கு போட்டு இழுத்து கட்டிடணும். இல்லைன்னா பெருச்சாளி இந்த எலியெலாம் உள்ளே போய் இந்த புழு பிடிச்சி சாப்பிட்ரும், இல்லை பாம்பு போய் உள்ளே போய் பானைக்குள்ளே படுத்துக்கும். அதனால் அதை மட்டும் மூடி வச்சிட்டிங்கன்னா, நாங்கள் சொல்கிறேன் அதுக்கு என்ன மேலே வந்து இந்த கொசு நெட்டு இருக்கு இல்லைங்க, நெட்டு கட்டி வச்சுட்டா தண்ணி அடித்தா கூட தண்ணி உள்ளே போய்க்கும். உங்களுக்கு வந்து நம்மளும் பார்த்துக்கலாம், விசிபிளாக இருக்கும். பண்ணிட்டிங்கன்னா 60 நாளில் வந்து 25 புழு போட்டது வந்து 50 புழு மாறிடும். 50 நாளில் எடுத்துக்கலாம். அதிலேருந்து நீங்கள் புழு வந்து நீங்கள் எடுத்து அடுத்த பானைக்கு விட்டுக்கலாம், நீங்கள் விற்றுக்கலாம். இது நிறைய பேர் வந்து மகளிர் குழுக்கள் வந்து புழுக்களை மட்டும் உற்பத்தி பண்ணி நல்ல வருமானம் பெருக்கிறாங்க. பட் சோர்ஸு இன்றைக்கி புழு ரொம்ப டிமாண்டு. ஆனால் புழு மட்டுமே பண்ணாவே நல்லா லாபம் கிடைக்கும். நிலமற்றவங்க என்ன பண்ணலாம், ஒரு மகளிர் குழு இருக்கிறவங்க எனக்கு ஒரு 2 சென்ட் 3 சென்ட் இருக்குன்னா சின்ன தொட்டி மட்டும் காட்டி புழு மட்டும் உற்பத்தி பண்ணி விற்கலாம், நல்ல லாபம். இதுக்காக நம்ம தனியாக டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவை. ஒரு முறை புழு விட்டால் அது பற்றி தொட்டியில் இருக்க போகுது, அவங்க படி எந்த வேலைக்கு வேணால் போய்க்கலாம். சிறப்பாக சொன்னீங்க சார். இப்போ மண்புழு உற்பத்தியிலேயே இவ்வளோ ஒரு கமர்ஷியலாக ஒரு லாபம் இருக்குங்கிறத வந்து தெளிவாக சொன்னீங்க. அதே மாதிரி இந்த மண்புழு உரம் இல்லாமல் மண்புழு வச்சு வேறு ஏதாவது நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்குதுங்களா? அது விவசாயத்துக்கு ஏதாவது பயன்படுற மாதிரி பொருட்கள் இருக்குதுங்களா? அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் ஐயா. அதாவது மண்புழு குளியல் நீர்னு ஒன்று இருக்குங்க. அதாவது வெர்மி வாசன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் நெட்டில் போட்டால் தெரியும். வெர்மி வாஸ் அதாவது மண்புழு குளியல் நீர்னா
புழு மேலே அந்த தண்ணி பட்டு வாசாகி வெளியே வர தண்ணி தான் மண்புழு குளியல்னு சொல்கிறேன். இது தண்ணியை வந்து ப்ரொடக்ஷன் மெத்தேட் இருக்குது. சின்ன ஒரு நம்ம பேரல் எடுத்துக்க 200 லிட்டர் பேரல் மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. 200 லிட்டர் பேரலில் ஒரு ஸ்டாண்டில் நிறுத்தி வச்சுட்டு அடியில் வந்து சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுடணும், ஓட்ட மாதிரி, தண்ணி சுட்டு வர மாதிரி. ஸோ இந்த பேரலுக்கு மேலே ஒரு பெயிண்ட் பக்கெட்டு, ஒரு 10 லிட்டர் கெப்பாசிட்டியில் பழைய பெயிண்ட் பக்கெட்டு மேலே தொங்க விட்டு அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுடணும். ஸோ இந்த பேரலில் பார்த்திங்கன்னா இந்த 3/4 பேரல் வந்து இந்த தொழு மக்கான சாணத்தை கொட்டிட்டு ஒரு 1.5 கிலோ புழு உள்ளே விட்டுறணும். 1.5 கிலோ புழு விட்டுட்டா மேலே இருக்கிற பக்கெட்டில் வந்து ஒரு டெய்லியும் ஒரு குடம் தண்ணி ஊற்றுறீங்க. அந்த பக்கெட்லேருந்து சுட்டு தண்ணி வந்து பேரலில் ஊற்றும். இந்த பேரல்லேருந்து வெட்டாகி புழு மேலே தண்ணி பட்டு கீழே ஒரு ஹோல் சொன்னலைங்க, அங்கேருந்து சுட்டு கீழே ஒரு பக்கெட் வச்சிடணும். அந்த தண்ணி கலெக்ட் ஆகணும். அதாவது நீங்கள் 10 லிட்டர்ஸ் மேலே ஊற்றுனீங்கன்னா அது 24 ஹவர்ஸில் அதெல்லாம் கீழே இறங்கி இந்த பேரல் இறங்கி பேரலேருந்து கீழே வந்து 1 லிட்டர் 1.5 லிட்டர் கலெக்ட் ஆகும். அது பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் மழை தண்ணி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நார்மல் 10 லிட்டர் வாட்டர் நீங்கள் அந்த தண்ணியில் விடும்போது அது பார்த்திங்கன்னா அந்த பேரலில் விழுவுது. பேரலுக்குள்ளே சாணமும் இருக்குது, புழுவும் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்குது. புழு உடம்புல ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஆக்சின் சைட்டோகைன்னு ஒரு வகையான நொதிகள் வந்து க்ரோத் ரெட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு. அந்த புழு மேலே பட்டு அந்த தண்ணி ஏற்கனவே அந்த உரமும் உள்ளே இருக்கு இல்லைங்க, அந்த உரத்தில் இருக்கிற சத்தும் வடிஞ்சு கீழே வரும். இந்த புழு மேலே இருக்கிற வந்து அந்த க்ரோத் ரெகுலேட்டரும் அதில் வரும். கீழே வரும்போது 10 லிட்டருக்கு 1 லிட்டர் கிடைக்குது. ஸோ 1 லிட்டர் வந்து 250 ரூபாய்க்கு உங்களால் சேல் பண்ண முடியும். அந்த வெர்மி வாஷு அது என்ன பண்ணுறேன்னா, அது வந்து க்ரோத் ரெகுலேட்டர். அது அப்படியே 1/2 லிட்டர் எடுத்து 10 லிட்டர் தண்ணியில் கலந்து செடி மேலே அடிச்சிங்கன்னா, பூக்கும் செடிக்கோ காய்கறிகளுக்கோ உங்களுக்கு வந்து ஒரு டானிக்கு பூ கொட்டாது, காய்க்கு சைஸ் பெருசாகும். இதை க்ரோத் ரெகுலேட்டராக பயன்படுத்தலாம். இதே வந்து ஒரு சாறு ஊஞ்சி பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்தணுன்னா அதே 1/2 லிட்டர் வந்து அந்த வெர்மி வாஷ் தண்ணி 1/2 லிட்டர் மாட்டு கோமியை கலந்து நீங்கள் 10 லிட்டர் தண்ணி கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சாறு ஊஞ்சி பூச்சி வெரைட்டியாக பயன்படுத்தலாம். இதுதான் வெர்மி வாஷ். இந்த வெர்மி வாஷை வந்து நுண்ணீர் பாசனம் வழியாகவும் நம்ம வந்து தாராளமாக விடலாம். நீர் பாசனம் வழியாக தாராளமாக நுண்ணீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் வெறும் என்ன வெஞ்சுரி மேலே விட்டிங்கன்னா மண்ணுக்கு நல்ல சத்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் செடி மேலே அடிக்கிறதா தான் வெர்மி வாஷ். நான் சொன்னேன் க்ரோத் ரெகுலேட்டர், பூச்சி விரட்டி, கோமியங்களை தான் பூச்சி விரட்டி, மண்ணில் விடுறதோடு செடி மேலே அடிக்கிறது தான் அதிக பலன் கொடுக்கும். சரி, மண்புழு உரம் உற்பத்தி பற்றி விரிவாக சொன்னீங்க சார். இது வந்து விவசாயிகள் மத்தியில் எந்த அளவுக்கு விழிப்புணர்வு ஆகிருக்குது? இது வந்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ விவசாயிகள் இதை பயன்படுத்துகிறாங்க? இதனுடைய எதிர்காலம் எப்படி சார் இருக்குது இதனுடைய உரத்தினோட? அடுத்து எதிர்காலம் வந்து இயற்கை விவசாயம் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இயற்கை விவசாயத்தில் ஏற்கனவே முதல் படியே நம்ம மண்புழு உரம் தான் சொன்னேன். மண்புழு உரம் நிறைய விவசாயிகள் நம்ம பயிற்சி கொடுத்து இது மாதிரி எங்கள் செங்கல்பட்டு காட்டுப்பாக்கம் வேளாண்மை நிறுவனத்துக்கு பயிற்சி கொடுத்து ஒரு 25 பேர் இப்போ வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து மண்புழு உரம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்காங்க. உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதில் கமர்ஷியலாக நம்ம ட்ரைனிங் எடுக்காமே கமர்ஷியலாக பண்ணி ப்ரைவேட் நர்சரி வச்சுருப்பாங்க இல்லைங்க, நர்சரி உற்பத்தி பண்ணி இதில் 25 ரூபா 30 ரூபாய்க்குள்ள சேல் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஒர்த்து அவ்வளோ இல்லைங்க. நம்ம 10 ரூபாய்க்கு விற்றா நல்ல லாபம் தான். அதனால் விவசாயி முன் வரணும். யாரெல்லாம் இயற்கை விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து இதை ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டால் ஒழிய அந்த சத்து பற்றாக்குறை நிவர்த்தி செய்யவே முடியாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேட்டு வெளியில் காசு கொடுத்து வாங்கி போட்டிங்கன்னா 10 ரூபானா ஒரு டன்னு 10,000 ரூபா ஆச்சு. 10,000 முதலீடு பண்ண முடியாது. இதே ஒவ்வொரு விவசாயம் இயற்கை விவசாயம் பண்ணோம்னா அவங்க வந்து இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் மண்புழு உரம் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும்னு தெரியும். மேக்ஸிமம் வந்துடுவாங்க. அந்த மண்புழு அந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அது இயற்கை விவசாய விழிப்புணர்வு அதிகம் வந்தால் ஆட்டோமேட்டிக் மண்புழு உற்பத்தியாளரும் அதிகம் வந்துடுவாங்க. ஒரு சில பேர் உற்பத்தி பண்ண ரெடியாக இருக்கிறாங்க, என்னால் விற்க முடியுமா மண்புழு, எல்லாம் டன்னு கணக்கில் வாங்க மாட்டாங்க இல்லைங்க, 5 கிலோ 10 கிலோ இது மாதிரி வருவாங்க. சிட்டி ஓரியன்ட் இருக்கிறவங்க, இந்த மாடித்தோட்ட காய்கறி பண்ணுறவங்க, பூச்செடி வைக்கிறவங்க, இவங்கெல்லாம் அடல்ட்ரேட்டட் அதாவது மிக்ஸ் பண்ண ஏதாச்சும் கலப்படமான மண்புழு உரம் தான் வாங்கி பண்ணுறாங்க. இது அவங்க மாதிரி நிலையங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணி சேல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நான் சொன்னேன் ரூப் டாப் மொட்டை மாடி காய்கறி தோட்டத்துக்கு வந்து வேறு எதுவுமே கொடுக்க முடியாது, மண் தான் கொடுக்க முடியும். உரம் வேறு கொஞ்சம் 10 கிராம் 20 கிராம் யூரியா பொட்டாசியம் போய் வெளியே வாங்க முடியாது. அவங்களுக்கு மண்புழு உரம் தான் வாங்கி வச்சுக்கிட்டா அப்போ வாங்கி ஸ்டோர் பண்ண வேண்டாம், செடியில் கொட்டி வச்சுட்டா ரசாயன உரங்களாம் அளவுக்கு அதிகமான நெகட்டிவ் இம்பேக்ட் வரும். இது எவ்வளோ கொட்டினாலும் எந்த பயிருக்கு ஒன்றும் ஆகாது. எவ்வளோ கொட்டினாலும் சத்துக்கள் தான் வேருக்கு நல்லா வளரும். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு தொட்டியில் வெறும் உரங்களை போட்டு வளர்த்துங்க செடியை, இந்த மண்புழு உரம் மட்டும் போட்டு வளர்த்துங்க. ஒரு 2-3 மாதங்கள் செடியை பிடிக்கும் பாருங்க, வேர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். மண்புழு உரம் போட்ட இடத்துல நிறைய வேர்கள் இருக்கும், ரசாயன உரம் போட்டது வேர் ரொம்ப கம்மியாக இருக்கும்.
அதனால் நல்ல ஸ்கோப் இருக்குது. சிட்டியை ஒட்டி இருக்கிறவங்களுக்கு, நிலமற்றவங்களுக்கு உற்பத்தி பண்ணி சேல் பண்ணலாம், உரமாகவும் சேல் பண்ணலாம், புழுவாகவும் சேல் பண்ணலாம். இயற்கை விவசாயிகள் தயவுசெய்து நீங்கள் ஓனாக ப்ரொடக்ஷன் பண்ணி அப்ளை பண்ணால் தான் உங்கள் மண் வளத்தை மேம்படுத்த முடியும், செலவை குறைக்க முடியும், வருமானத்தை பெருக்க முடியும். சார், இந்த மண்புழு உரத்தை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால மண்ணில் கரிமச்சத்தோட அளவு எந்த அளவுக்கு அதிகமாகுது சார்? இதை தொடர்ந்து போகிறதுனால இதோட ஆர்கானிக் மண்புழு உரத்தை பார்த்திங்கன்னா கரிமச்சத்தோட அளவு பார்த்திங்கன்னா 15-17% இருக்குது கரிமச்சத்து. நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொன்னேன், இயற்கை விவசாயத்தில் மண்ணில் பார்த்திங்கன்னா 0.3% தான் ஆர்கானிக் கார்பன் இருக்குன்னு சொல்கிறேன். இதில் 15-17% வந்து கரிமச்சத்து இருக்குது. அதாவது தலைச்சத்து மணிச்சத்து கொஞ்சம் தான் இருக்குது. இதை தொடர்ந்து மண்ணில் போடுவதனால ஏற்கனவே சொன்னேன், ஒன்று செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும். கரிமச்சத்தோட அளவு வந்து மண்ணில் 0.3ங்கிறது கொஞ்சம் இன்க்ரீஸே 1க்கு வரணும். இதை குறைந்து நீங்கள் 8 வருஷம் 9 வருஷம் மண்புழு உரம் மட்டும் போட்டு விவசாயம் பண்ணிங்கன்னா 7 இயர்ஸ் 8 இயர்ஸ் கழித்து உங்கள் கரிமச்சத்தோட சாயிலேருந்து 1% வந்துடும். 1% வந்துட்டால் அவங்க வந்து வளமான பூமின்னு அர்த்தம். அது கரிமச்சத்து மட்டும் கொடுக்கலிங்க, செடிக்கு வேணும் சத்துக்களை அப்பப்போ கொடுக்குது. அதுவும் இல்லாமல் மண்ணில் ஒரு நுண்ணுயிர்கள் நிறைய பெருக்கிறதுக்கு இது உதவுதுங்க. மிக்க நன்றி சார். மிகவும் வந்து விரிவாக மண்புழு உரம் உற்பத்தி, மண்புழு வந்து இதை வச்சு நம்மளுடைய மண்வளத்தை பாதுகாக்கிறத பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க ஐயா. மிக்க நன்றி. நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மத்திய அரசு நிறுவனமான மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டத்தை பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 2ஆம் பருவத்தின் 6ஆம் பாகம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.